வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வுத்துறை ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான அறிவிப்பு தான். என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரைட். சமீபத்தில் தமிழகத்தை பயமுறுத்திய நிகழ்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடியில் 111 பேர்த்துக்கு கொரோனா வந்தது தான். இதற்கு பிறகு நிறைய யூகங்கள் வந்தது. பொது தேர்வுக்கே பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுந்தது. இருந்தாலும் இதை எல்லாத்தையுமே கடந்து இப்போது தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வு எழுதக்கூடிய இந்த மாணவர்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஊரடங்கு உத்தரவு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழுந்தது. அது சம்பந்தமாக நேற்று முதல்வர் கூட ஒரு கூட்டம் கூட்டியிருந்தார். இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதுக்கு பிறகு ஊரடங்குக்கான அவசியம் இப்போ ஏற்படல. பெரும்பாலான மாவட்டங்கள் கொரோனா பாதிப்பில் இல்லாமல் இருக்கிறதுனால ஊரடங்கு தேவையில்லை. பட் மிக முக்கியமாக நம்ம எல்லாருமே பின்பற்ற வேண்டிய விஷயம்னு சுகாதாரத்துறை அமைச்சர், செயலாளர், முதலமைச்சர் உட்பட எல்லாருமே சொல்கிறது என்னென்னா முகக்கவசம். ஸோ இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை இதைத்தான் முக்கியமான அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. மாணவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியணும். இது ஒரு கடுமையான உத்தரவாக கூட பிறப்பிச்சிருக்கிறாங்க. முகக்கவசம் அணியாத பொதுமக்களுக்கு 500 ரூபாய் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமும் அதுக்கு கீழே தான் வர்றோம். அதனால் மாஸ்க் கம்பல்சரி. திரும்பவும் மாஸ்க் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப அவசியம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. பை.